ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்ய போகிறேன்னு சும்மா வேறு லெவலில் கிளின்னு கிழிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம பாக்கியா. அடுத்து முழின்னு முழிக்கிறாடா, முட்டை கண்ணை போட்டு பார்க்குறாடா, வச்சு செய்ய போகிறாடா, ஆட்டமாக ஆட போகிறாடா, காளி ஆட்டம் ஆட போகிறாடான்னு நினச்சி பயந்துக்கிட்டே இப்படி திரும்பி பார்த்தா ஐயோ சாமி என்னை காப்பாற்றிடு, கும்பிட போன எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவ்வளோ கூறுறாரு. ஏன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராதிகா மிரட்டப்படி உருட்டப்படி சும்மா கிளிங்கிற அளவுக்கு கிழிச்சிட்டாங்க. என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, முதல் மனைவியை மறக்கவே மாட்டியான்றாங்க. வெறுக்கிறியோ நினைக்கிறியோ, எப்படியோ நினைக்கிறனால தான் நீ வெறுக்கிறவங்கள, நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் கிழிச்சிட்டாங்க, தராமல் கிழிச்சிட்டாங்க. நான் பழிவாங்க தான் செய்வேன், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இவ தானே கொல்லி போட்டான்னு சொல்லி கேட்டால் அவங்களோட ஆசைக்கு யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்காவது என் பக்கத்தில் வந்து ஏதாவது சாரி சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்க, மாமியார் அட்வைஸ். ஏன்னா மாமியாரோட எண்ணமும் இப்படி தானே இருக்குது. பாக்கியாவை பழி வாங்கணும்னா குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குது. அது அப்படியே அடுத்தவங்களோட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களே பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா, அந்த கதை தாங்க. சரி விடுங்க, டைலாக்கை மாற்றி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எழில் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனோன்னா பாட்டி விஷயத்த சொல்கிறாங்க, உங்கள் அப்பா தாண்டா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி விஷயத்த சொல்ல காண்டாயிட்டாராமா. அதுக்கப்புறம் வந்து கோபிக்கிட்ட சண்டை போடுறாரு, நீங்கள் என்ன தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவை பழி வாங்கணும்னு நினச்சிங்க, ஓகே, அதுக்கு எத்தனை பேரோட உயிரில் விளாண்டிங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கேட்டது மட்டுமா சும்மா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. அந்த டைம் பார்த்து உனக்கு நல்லது பண்ணது நான் தாண்டான்னு சொல்ல, உன்னோட நல்லது எனக்கு படமே வேணாண்டான்னு தூக்கி